தெலங்கானாவின் பிரதான மாநில கட்சியாக இருக்கும் பாரத் ராஷ்டிர சமிதி பாஜகவுடன் இணையப் போகிறதா என்பதே தேசிய அளவில் இப்போது கேள்வியாகி இருக்கிறது. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி சேர்வதா அல்லது கட்சியையே பாஜகவுடன் இணைப்பதா என்பது வரை இந்த பேச்சுவார்த்தை நீண்டதாகவும் கூறப்படுகிறது. தெலங்கானாவை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த கட்சி சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி. ஆனால் கடந்த ஆண்டு நடந்த தெலங்கானாவின் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அந்த கட்சி தோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து வந்த 2024 மக்களவை தேர்தலிலும் அந்த கட்சி எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒருபுறம் சந்திரசேகர ராவ் உடல்நலம் சரியில்லாமல் இருக்க, மற்றொரு புறம் அவரது மகள் கவிதா டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அத்தோடு அக்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து காங்கிரஸில் இணைந்து வருகின்றனர். இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் சறுக்கல்களை சந்தித்து வருகிறது பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி. இதனால்தான் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கிறது அந்த கட்சி. இதற்காக கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்திரசேகர ராவின் மகன் KT ராமாராவ் மற்றும் ஹரிஷ் ராவ் ஆகியோர் டெல்லியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டணியின் பலனாக கவிதா சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கூட்டணி உறுதியான சந்திரசேகர ராவிற்கு ராஜ்யசபாவில் சீட் கொடுக்கப்படலாம் என்றும் மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் பாரத் ராஷ்டிர சமிதியுடன் கூட்டணி சேர தெலங்கானா பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியையே கலைத்துவிட்டு பாஜகவில் இணைத்து விடுங்கள் என அக்கட்சி தலைவர்கள் பேசியதாக தெரிய வருகிறது. ஆனால் அதற்கு பாரத் ராஷ்டிர சமிதி நிறுவனர் சந்திரசேகர ராவ் மறுப்பு தெரிவித்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னொருபுறம் பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவை தொடர்ந்து தெலங்கானாவிலும் கால்பதிக்க காய் நகர்த்தி வருகிறது. இதனால் பாரத் ராஷ்டிர சமிதியுடன் பாஜக கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டி வருகிறது. இந்த பிரச்சனைகளால் பாஜகவுடன் கூட்டணியும் அமைக்க முடியாமல் கட்சியையும் இணைக்க முடியாமல் தடுமாறி வருகிறார் சந்திரசேகர ராவ்.